என்னோட செல்ல குட்டிங்களா ரொம்ப அழகா இருக்காங்க. யாரோட கல்யாணம் பாட்டிமா? அது சிவன் பார்வதியோட திருக்கல்யாணம். नागेन्द्रहाराय त्रिलोचनाय भस्माङ्गराकाय महेश्वराय नित्याय शुद्धाय दिगम्बराय तस्मै नकाराय नमः शिवाय। ॐ नमः शिवाय। ॐ नमः शिवाय। ॐ नमः शिवाय। ॐ नमः शिवाय। ரொம்ப சுவாரஸ்யமான கதையா? ஆமா, சிவபெருமானோட குழந்தை அவரு. அவர் ஒன்ன மாதிரி குழந்தையா இருந்தப்போ மேல எழும்பி வானத்துல பறந்து ஒரே தாவுல கடலை கடந்தாரு. नागेन्द्रहाराय त्रिलोचनाय भस्माङ्गराकाय महेश्वराय नित्याय शुद्धाय दिगम्बराय तस्मै नकाराय नमः शिवाय। ॐ नमः शिवाय। ॐ नमः शिवाय। ॐ नमः शिवाय। ஆனா இதை விட சுவாரஸ்யமான ஒரு கதை என்கிட்ட இருக்கு. அதை இப்ப சொல்றேன். சொல்லுங்க அத பத்தி. नागेन्द्रहाराय त्रिलोचनाय भस्माङ्गराकाय महेश्वराय नित्याय शुद्धाय दिगम्बराय तस्मै नकाराय नमः शिवाय। பாட்டிமா, கணேசனோட தம்பியும் நிறைய சாப்பிடுவாரா? கார்த்திகேயனா? கார்த்திகேயன் ஒரு போர் வீரன். ஆனா அவரு கணேசனோட நடந்த போட்டியில தோத்துட்டாரே. போட்டியில தோத்ததுனால சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, எல்லாமே காரணத்தோட தான் நடக்குதுன்னாரு. அதே மாதிரிதான் கார்த்திகேயனுக்கும் நடந்தது. नागेन्द्रहाराय त्रिलोचनाय भस्माङ्गराकाय महेश्वराय नित्याय शुद्धाय दिगम्बराय तस्मै नकाराय नमः शिवाय। ॐ नमः शिवाय। ॐ नमः शिवाय। ॐ नमः शिवाय। பாட்டிமா, கதையில நிறைய கெட்டவங்க வராங்களே, அதெல்லாம் ஏன்? நல்லது கெட்டது இந்த ரெண்டுமே இருக்கு சுட்டி. உங்களுக்கு தெரியுமா, ஒரு தடவை பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் பெரிய சண்டை நடந்தது. नागेन्द्रहाराय त्रिलोचनाय भस्माङ्गराकाय महेश्वराय नित्याय शुद्धाय दिगम्बराय तस्मै नकाराय नमः शिवाय। ॐ नमः शिवाय। ॐ नमः शिवाय।